அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலضالين ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இம்மை மறுமை வெற்றி தீனில் இருக்கு. தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு இங்கேயும் வெற்றி இருக்குது, மறுமையிலையும் வெற்றி இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆலிம்கள், உலமாக்கள், இறைநேசர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அனைத்து நபிமார்களும் இதைத்தான் எடுத்துரைத்தார்கள். அதன்படி தான் வாழ்கிறதுக்குள்ள வழி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆதம் நபியிலேருந்து இறுதி நபி வரைக்கும் 1,24,000 நபிமார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் 25 நபியுடைய வரலாறே குர்ஆனில் வருது. அந்த 25 நபியுடைய வரலாறுமே குர்ஆனில் உள்ளதை நீங்கள் தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே அவங்களுடைய சோதனைகளையும், அவங்க சோதனையில் எப்படி ஜெயித்தாங்க, அவங்க எப்படி அந்த சோதனையெல்லாம் சாதனையாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வழிமுறைகளை தான் போட்டிருப்பாங்க. இதைத்தான் பின்பற்றினாங்க. சஹாபாக்கள் ஜெயித்தாங்க. சஹாபாக்கள் எந்த நிலையிலையும் தீனை விட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்க பாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் 3 மாதம் வரைக்கும் அடுப்பெரியாது. அப்போது அந்த நிலைமையிலையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நினச்சி அல்லாஹ் தருவாங்கிற இதில் ஒவ்வொரு நொடியிலையும் இருந்தாங்க. அடிமையை விடுவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. அப்போவே பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வந்து இந்த திருவை திரிப்பாங்க, அந்த திருவை திரித்து கையெல்லாம் புண்ணாக இருக்குது, அவங்களுக்கு புண்ணு மாதிரி காய்ச்சி போயிருக்கு. யார் அவங்க அத்தா தானே, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் அந்த மாதிரி இதாக இருக்குது, அந்த அடிமையை எனக்கு தாங்கலை அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதை விட உங்களுக்கு சிறந்ததை ஒன்று சொல்லித்தரவா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதி நைட்டில் தூங்கும்போது நல்லா கையில் தேய்ச்சி தலைவலியாக தடவிக்கிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ். அதுவே போதுமானது. அந்த வலி வேதனை எல்லாமே போதுமானது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அது கடைசி உம்மத்துக்குன்னு ஒரு துவாவை வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் அல்லாஹ் இடத்துல மண்டாடும் போது நமக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா கல்லால் அடி வாங்கி நேரத்தில் அவங்க ரத்தத்தை பூமியில் சிந்தினா அந்த இடத்த அல்லாவே அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு முழங்கால் வழியில் மேலேருந்து தடவிக்கிட்டு ஓடினாங்க தாயிப் நகரத்தில். இப்படி பல சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு போரில் பல்லு சகிதாயிருச்சு. எல்லாமே கஷ்டப்பட்டது தீனுக்காக. ஆனால் நம்ம அந்த தீனு ஈஸியாக கிடச்சிருச்சு. நம்ம தாய் தப்பன் இஸ்லாத்தில் வந்தனால அந்த தீன் இஸ்லாம் இதாகிருச்சு. ஆனால் இன்றைக்கி காஃபிர்கள் புரிஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு இறைநேசர்கள் இடத்துலலாம் வந்திருந்து எவ்வளோ பேர் அந்த தீனை களிமா சொல்லி இன்றைக்கி அவ்வளோ மும்முரமாக அவங்க இறைநேசர்களுடைய அற்புதத்தை புரிஞ்சு அவங்க நடக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இறைநேசர்களே இல்லைங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் இறைநேசர்களை பற்றி இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் இது கிடையாது, நபிமார்கள் கிடையாது. ஆனால் வலிமார்கள் இறுதி மூச்சு வரைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய தர்பியத்தில் இன்றைக்கி வந்து ஹயாத்தாக எவ்வளோ வலிமார்கள் இருக்காங்க. ஏன்னா ஷஹீதுமார்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களிடத்துல நிறைய அற்புதங்கள், அதனுடைய கராமத்துகள் வெளியாகிக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பேர் எப்படியோ வந்து எப்படியோ மாறி சரியாகி அவங்களுடைய துவா பரக்கத்தை பெற்றுட்டு தான் போகிறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இதை வந்து எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது. ஏன்டா இந்த விஷயங்கள் அவங்கவுங்க பட்டாதானே தெரியுமே தவிர அடுத்தவங்க சொல்லி உணரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ் அந்த விஷயத்தை இந்த தரிக்கத்து லைனுங்கிறதே அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கிறனால இதனுடைய விஷயங்களை ரொம்ப எல்லாரும் கொச்சப்படுத்தி பேசி அவங்கள வந்து இதுபடுத்தி அவங்களால என்ன இருக்குது எது இருக்குன்னு அவங்க ஒன்று அவங்களால சரி செய்ய முடியும்னு அவங்க சொல்லலை. அல்லாஹ்வை நம்புங்க. முதல் நம்பிக்கை அல்லாஹ் மேலே வைங்க. இறைநேசர்களுடைய துவா பரக்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து பேரை சொல்லி துவா கேட்டாங்க. என்னென்னு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடா ரப்பே அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சான். ஏன் அல்லாஹ் கேட்குறான், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் இல்லை, உங்கள் சொர்க்கத்து வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா எழுதி இருந்துச்சு, அதை படித்தேன். ஏன்னா சொர்க்கத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது. இதனுடைய ஹதீஸ்கள்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாமே தெரியுது. எல்லாமே சொன்னாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் பல பேர் பலவிதமாக குழப்பி இன்றைக்கி பலவிதமான குழப்பத்தில் உள்ளாயிருக்கோம். ஒரு சுன்னத்து பேண முடியல, ஒரு தொப்பி போட முடியல, எல்லா விதமான நஷ்டங்களில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து எந்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லாத நொடியாக இருக்குது, அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் கிடையாத நொடி. அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பூமியில் வந்து எவ்வளோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எவ்வளோ காலம் வாழுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கண்டிப்பாக அது உண்மையான வசனம். ஏன் அப்படின்டா, நம்ம எவ்வளோக்கு விட்டு கொடுக்குறோமோ கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்லா வைக்குவான். ஏன்டா நம்ம விட்டு கொடுக்குறது அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செஞ்சாங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் அபூஜஹல் வீட்டுக்கு போகிறாங்க, மழை கொட்டுது. அப்போ அபூஜஹல் சொல்கிறான், இந்த நேரத்தில் யார் வந்து நான் என்கிட்ட உதவி கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டிட்டு சொல்கிறாங்க, அவன் வெளியே வர்றான். வெளியே வந்து என்ன கேட்குறான், யாரை சொல்ல நிற்கிறாங்க, களிமா சொல்லுவாங்கன்னு கதவை டப்புன்னு அடிச்சுட்டு உள்ளே போயிட்டான். அவங்க மனைவிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஈமான கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறல. நமக்கு களிமா ஈஸியாக கிடச்சிருச்சு, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தைக்கு அது கிடைக்கல. இப்படி அவங்கள எவ்வளவோ துவா செஞ்சாங்க, ஆனால் அவங்களுக்கே அல்லாஹ் கொடுக்கல. அப்போது எவ்வளவோ இருக்குது விஷயங்கள், ஆனால் நம்ம சொல்லி இதை புரிய வைக்க முடியாத தவிர ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவ ரீதியாக நிறைய உண்மைகள் இருக்குது. ஆனால் அதை சொன்னால் ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு தஆலா எல்லாம் அறிந்தவன், நல்ல அமல்கள் செய்து ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எல்லா நலனையும் நாடி விடுறார் ரப்பில் ஆலமீனே. எல்லா வகை கெடுதலிலிருந்தும் தடுத்து எங்களை குடும்பங்களோடு, தாய் மனைவி மக்கள் குடும்பங்களோடு ஒற்றுமையோடு உனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய ரப்பில் ஆலமீனே. அது எந்த வாழ்க்கை என்று உனக்கு தெரியும் ரப்பில் ஆலமீனே. நீயே எல்லா நலனையும் நாடிவிடு, எல்லா வகை கெடுதலிலிருந்து நீனே தடுத்து விடு. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.